சென்னை பல்லாவரம் பகுதியில் இருக்கக்கூடிய பிரபல அடுக்குமாடி குடியிருப்பு பூங்காவில் விளையாடிக் கொண்டிருந்த குழந்தையிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட நபருக்கு தர்ம அடி கொடுத்து அவரை காவல்துறையினரிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள் குடியிருப்பு வாசிகள். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் கந்தன். இந்த செயலில் ஈடுபட்ட நபர் யாரு? தற்பொழுது காவல்துறையினர் அவர் மேல என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? முழுமையான விவரங்கள். கௌதமி வணக்கம். பல்லாவரம் அருகே பிரபல தனியார் குடியிருப்பில் பூங்காவில் விளையாடி கொண்ட குழந்தையிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட நபரை குடியிருப்பு வாசிகள் தற்போது தர்மடி கொடுத்து காவல்துறையினர் ஒப்படைத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட பல்லாவரம் ரேடியல் சாலையில் அலியன்ஸ் கேலரியா ரெசிடென்சி உள்ளது. 2000க்கும் மேற்பட்ட குடியிருப்பில் ஒரு 5000க்கும் மேற்பட்டவர்கள் வசித்து வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் அந்த குடியிருப்பில் அனைத்து வசதிகளும், அதாவது பூங்காக்கள் மட்டுமில்லாமல் பெரியவர்கள் உடற்பயிற்சி செய்யும் அனைத்து வசதிகளும் அங்கே உள்ளது. இந்த நிலையில நேற்று மாலை அந்த பூங்காவில் சிறுவர்கள் மட்டும் இல்லாமல் குழந்தைகள், பெரியவர்கள் என அந்த பூங்காவில் உடற்பயிற்சியும் அதை போன்று குழந்தைகள் விளையாடி கொண்டிருந்தனர். அப்பொழுது திடீரென ஒரு குழந்தை அலற சட்டை போட்டோடு அங்கிருந்து ஓடி வந்துள்ளது. இதை பார்த்த அந்த பகுதியில் இருந்தவர்கள் கேட்டபோது ஒரு நபரை காட்டி இவர் தன்னிடம் தவறாக நடந்ததாக கூறி தெரிவித்துள்ளார். உடனடியாக அந்த நபர் அங்கிருந்து தப்பித்து ஓட முற்பட்டனர். இருந்த போதிலும் அங்கிருந்த குடியிருப்பு வாசிகள் அந்த நபரை பிடித்து தர்மடி கொடுத்தது அங்கே அமர வைத்தனர். இது சம்பந்தமாக பல்லாவரம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. புகாரின் பேரில் விரைந்து வந்த போலீசார் அந்த குடியிருப்பு வாசிகளிடம் அந்த நபரை மீட்டு குளம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சையை சேர்த்தனர். சிகிச்சை அளித்த நிலையில் தற்போது அவர் கைது செய்து சங்கநகர் மகளிர் காவல் நிலையத்தில் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். அவர் பெயர் சர்புதீன் என்பது தெரிய வந்துள்ளது. 47 வயதுடைய அவர் அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் வாடகையில் இருந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதி குடியிருப்பு வாசிகள் ஏற்கனவே இவர் பல பெண்களுடன் இது போன்றுதான் நடப்பதாகவும், தொடர்ந்து பெண்கள் நடந்து சென்றால் அச்சுறுத்த வகையில் நடப்பதாகவும் அந்த புகாரையும் தெரிவித்துள்ளனர். தற்போது அந்த நபரை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் சம்பவம் நடைபெற்ற இடத்தில் சங்கநகர் குற்ற பிரிவு ஆய்வாளர் அந்த இடத்தில் விசாரணை மேற்கொண்ட விசாரணை பிறகு அவர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படும் என தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது.